ஆனால் ஷரியத் என்ன சொல்வதுன்னா ஜக்காத்தை கஷ்டப்படுத்தல. 2.5% மட்டும்தான். எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, இங்க உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கட்டும். 1 லட்சம் இருந்தாலும் 2500 ரூபா, 10 லட்சம் இருக்குது 25,000 ரூபா, இல்லை 1 கோடி இருக்குது எவ்வளோ வரும்? 2 லட்சம் ரூபா. நீங்க 1 கோடி இல்லை 1000 கோடி இருந்தா கூட அதே 2.5% தான். நான் டேக்ஸ் அப்படி கிடையாது. டேக்ஸ் அப்படி வராது. பர்சன்டேஜ் வருமானத்துக்கு தகுந்தபடி கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சரியத்தில் அப்படி இல்லை, வெறும் 2%. இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் இதை விட்டு தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? வழியை தேடணும். எப்படியாவது வழி இருக்காதா? ஜக்காத் கொடுக்காம இருக்கிறதுக்கு இது கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா? இன்கம் டேக்ஸுக்கும் இதுக்கு மத்தியில் இன்னொரு வித்தியாசம் என்ன கேட்டால், இன்கம் டேக்ஸ் அது இன்கமுக்கான டேக்ஸ், வருமானத்துக்கான வரி. இப்போ வருமான வரிங்கிறது உச்ச வரம்பு 12 லட்சம் ஆக்கியிருக்காங்க. வருஷத்துக்கு 12 லட்சம், 75,000 கழிவு போக அதுக்கு மேலே சம்பாதிச்சா நம்ம என்ன செய்யணும்? டேக்ஸ் கட்டணும். சம்பாதிச்சாலே ஒருத்தர் 15 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் அவர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். அந்த 15 லட்சம் ஒரு வருஷத்தில் அவருக்கு செலவாகி போச்சு, அவருடைய குடும்ப தேவைகளுக்கு செலவாகுது அப்படின்றாலும் என்ன செய்யணும்? டேக்ஸ் கட்டணும். ஏன்னா அது வருமானத்திற்கான வரி. ஆனால் ஜக்காத்து வருமானத்திற்கான வரி இல்லை, அது இருப்புக்கான வரி. கையில் இருந்தால் தான் ஜக்காத்து. செலவாகி போச்சா செலவாகிடுச்சு, அவ்வளோதான். அதனால தான் சரியத் என்ன செஞ்சிருக்கு? 1 வருஷம் டைம் கொடுக்குது. நீங்கள் செய்கிற வருமானத்திற்கு, பார்க்கிற வருமானத்திற்கு 1 வருஷம் டைம். அந்த 1 வருஷத்தில் உங்கள் கையில் பணம் செலவாயிடுச்சு. பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிங்க, பணம் செலவாயிடுச்சு. வீடு கட்டணும், பணம் செலவாயிடுச்சு. அல்லது குழந்தை பேர் செலவாயிடுச்சு. ஏதோ வகையில் எப்படியோ செலவாகி போச்சு. உதாரணமாக 15 லட்சம் வருமானம் பண்ணாரு, வருஷ செலவு 12 லட்சம். இப்போ 3 லட்சம் தான் மீதி இருக்குது. வருஷ கலைத்து வந்தால் அந்த 3 லட்சத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்தா போதும். மீதி 12 லட்சம் லெஸ். இதே மாதிரி தான் எவ்வளவு வருமானம் பண்றாரோ அல்ல, எவ்வளவு இருப்பு இருக்குதோ அதுக்கு தான் ஜக்காத்து. அதுக்கு என்ன கணக்கு? 1 வருஷம். இதான் காணத்திலக்கம் அத்தா திரகமின் வஹால அலைகள் ஹவுரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 1 வருடம் சுற்றுமேயானால். 1 வருஷம் அப்படின்னு சொன்னா அஸ்தனாங்கிறது அஸ்தனத்துல் கமரியா, ஷம்சியா இல்லை, சூரிய வருட கணக்கு அப்படிங்கிறத கணக்காக கொள்ளக்கூடாது. ஏன் கேட்டால் 2க்கு மத்தியில் சுமார் 11 நாள் வித்தியாசப்படும். 11 நாள் தான். 11 நாள் தானே வித்தியாசமாகுது அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஷரியத்தினுடைய சட்டம். ஏன் கேட்டால் ஒரு 32 வருஷம் தொடர்ந்து ஜக்காத்து கொடுக்குறாருன்னு வைங்க. 32 வருஷம் அதாவது தன்னுடைய ஆயுளை ஈழமாக்கி வச்சு 32 வருஷம் ஆங்கில மாதப்படி, ஆங்கில வருடப்படி ஜக்காத்து கொடுத்தா 32 வருஷத்துக்கு பிறகு 1 வருஷம் ஜக்காத்து கொடுக்காத குற்றவாளியாக இருப்பார் அவர். ஏன் கேட்டால் சூரிய வருஷம் 32 வருஷம் முடிஞ்சிச்சுண்டா சந்திர வருஷம் 33 வருஷம் முடிஞ்சிடும். அப்போ சனத்துல் கமரியா தான் ஷரியாவுடைய எல்லா காலம் தொடர்பான எல்லா சட்டத்துக்கும். அது இத்தாவுடைய காலமாக இருக்கட்டும், கடன் தவணைக்குரிய காலமாக இருக்கட்டும், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, எல்லா தொழுகை, எல்லா இபாதத்துகளிலும் அசனத்துல் கமரியா சந்திர வருடத்தை தான் நம்ம மியாயாராக, அளவுகோலாக எடுத்துக்கொள்ளணும்.